என்னடா நம்ம அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை எடுத்துட்டாங்க வருது. பேலன்ஸ் பார்ப்போம். என்ன அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை எடுத்துருக்காங்க? நான் சும்மா வாட்ஸ்அப் பார்த்துக்கிட்டு இருந்தேன். புது நம்பர்ல இருந்து ஒரு போட்டோ வந்துச்சு, அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா பணம் போயிடுச்சு மணி. உங்களுக்குமா? அண்ணே, ரீசெண்டா நிறைய பேருக்கு வாட்ஸ்அப்ல போட்டோ அனுப்பி ஸ்டாக்னோகிராஃபி மெத்தட் மூலியமா அக்கௌண்ட்ல இருந்து பணம் எடுத்துக்கிட்டு இருக்காங்கண்ணே. பெரிய ஸ்கேம் போயிட்டு இருக்கு, தெரியாதா உங்களுக்கு? மணி எனக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது மணி, நான் கேள்விப்படவே இல்ல. ஆமாண்ணே, ரீசெண்டா கூட மத்திய பிரதேச சேர்ந்த பிரதீப் ஜெயின் அப்படிங்கிற 28 வயசு பையன், அவருக்கு வாட்ஸ்அப்ல போட்டோ வந்திருக்கு. அவரும் டவுன்லோட் பண்ணிருக்காரு. டவுன்லோட் பண்ண அடுத்த நிமிஷத்துலயே அவரோட போனை ஹேக் பண்ணி ஸ்டாக்னோகிராஃபி மெத்தட் ஒன்று சொன்னேன்ல, அது மூலியமா போனை ஹேக் பண்ணி டேட்டா கலெக்ட் பண்ணி அவரோட கனரா பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 2,05,000 ரூபாய் எடுத்துட்டாங்கண்ணே. 2 லட்சமா? ஏ மணி, ஒரு போட்டோ வந்துட்டா எப்படி மணி காசு போகுது? அதுதானே ஸ்டாக்னோகிராஃபி மெத்தடு. வாட்ஸ்அப்ல அனுப்புற போட்டோ மூலியமா, வீடியோ மூலியமா, பிடிஎஃப் மூலியமா ஹேக் பண்ணுவாங்க. இப்போ வாட்ஸ்அப்ல வந்து நமக்கு போட்டோ வீடியோலாம் அனுப்புவாங்க. பார்க்கறதுக்கு போட்டோ வீடியோ மாதிரி தான் இருக்கும். ஆனா அந்த போட்டோக்கு பின்னாடி இல்ல வீடியோக்கு பின்னாடி சில பட கோட்லாம் மறைச்சு வச்சிருவாங்க. நம்ம அது தெரியாம டவுன்லோட் பண்ணிடுவோம். அப்புறம் அக்செப்ட் கேட்கும். நம்ம எதையுமே படிக்காம அக்செப்ட் கொடுத்துருவோம். அப்புறம் அவ்வளவுதான், முடிஞ்சு. நம்ம போன்ல உள்ள இந்த ஜிபே பின்னு, போன்பே பின்னு, பேடிஎம் பின், இந்த மாதிரி பணம் சம்பந்தமான டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணி அதை ஹேக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது மூலமா பணத்தை திருறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பணத்தை திருடிடுவாங்களா? மணி, அந்த போட்டோவை நானே டவுன்லோட் பண்ணல மணி, ஆட்டோமேட்டிக்கா அதுவாவே டவுன்லோட் ஆயிருச்சு. நான் பார்க்க மட்டும் தான் செஞ்சேன். ஏன்னா எல்லாத்தையுமே ஆன்ல வச்சிருக்கீங்க. உங்களை மாதிரி தான் நிறைய பேர் மீடியா ஆட்டோ டவுன்லோடு எல்லாத்தையுமே ஆன்ல வச்சிருப்பாங்க. இதனால நமக்கே தெரியாம வாட்ஸ்அப்ல வர்ற ஏதோ போட்டோஸ் வீடியோஸ்லாம் ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆயிரும். முதல்ல இதெல்லாம் ஆஃப் பண்ணுங்க. மணி, நீ சொல்றதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியல மணி. அது எப்படி மணி ஆஃப் பண்றது? சொல்றேன் பாருங்க. செட்டிங்ஸ்ல ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டால மீடியா ஆட்டோ டவுன்லோட்ல போயிட்டு எல்லாத்துலயுமே நோ மீடியா அப்படின்னு கொடுத்து வச்சுட்டீங்கன்னா உங்க போன்ல வாட்ஸ்அப்ல வர்ற எந்த போட்டோ வீடியோ எதுவுமே ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோடே ஆகாது. அண்ணே, நமக்கே தெரியாம நம்ம வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை வேற யாரும் யூஸ் பண்ணக்கூடாது, ஹேக் பண்ணக்கூடாது, நம்ம பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் திருடக்கூடாது அப்படின்னா வாட்ஸ்அப்ல 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதை வந்து யூஸ் பண்ணணும். அதை வந்து ஆக்டிவேட் பண்ணி வைக்கணும். அதை யாருமே பண்றது இல்லை மணி. நான் அதெல்லாம் கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டேன் மணி. அது என்னன்னு சொல்லிட்டு கையோட பண்ணி விடு மணி. சொல்றேன் எப்படின்னா, செட்டிங்ஸ்ல அக்கௌண்ட்ஸ்ல 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனை டேர்ன் ஆன் பண்ணி பின் போட்டு ஆக்டிவேட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட் இன்னும் கொஞ்சம் செக்யூரா இருக்கும். வாட்ஸ்அப்லயே இதுக்காண்டி தான் இந்த ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. ஆனா இதை யாருமே யூஸ் பண்றது இல்ல. இனியாச்சும் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா மணி, ரொம்ப ரொம்ப முக்கியம்ல. சேஃப்டி தான் மணி எல்லாமே. ஏன்னா நான்லாம் ஆதார் கார்டு, பேன் கார்டு, முக்கியமா போன்பே, ஜிபேக்கெல்லாம் பின்னு போடுவோம்ல, அது முதற்கொண்டு வாட்ஸ்அப்ல எல்லாத்தையும் நான் வச்சிருக்கேன். நான் பாத்துக்கிறேன் ஞாபகமா வச்சுக்கிறதுன்றதுக்காக. பே ஸ்லிப்லாம் உள்ள வச்சிருப்பீங்களே, எல்லாமே இருக்குல்ல. அண்ணே, அடுத்து நமக்கே தெரியாம நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரை ஏதாச்சும் ஒரு குரூப்ல ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. நீ என்ன அந்த மாதிரி? நான் ஒரு 54 குரூப்ல இருக்கேன் மணி. அந்த குரூப் என்ன, யார் என்னை சேர்த்தா எதுவுமே தெரியாது. அந்த மாதிரிலாம் நிறைய போன்ல இருக்கு. நிறைய இருக்கா? அதுல ஏகப்பட்ட மெசேஜ் லிங்க் எல்லாம் வந்துகிட்டு இருக்கும். வரும்ல. அதுல பாதி இது ஃபேக்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குனே. நம்ம வாட்டுக்கு அதான் தெரியாம பாத்துக்கிட்டு இருப்போம். அப்ப அவ்வளவுதான், முடிஞ்சு. அதனால நமக்கே தெரியாம, அதாவது நம்ம கான்டாக்ட்ல இருக்கிறவங்கள தவிர வேற யாருமே நம்மள எந்த குரூப்லயுமே ஜாயின் பண்ணி விடக்கூடாதபடி செட்டிங்ஸை மாத்தணும். அப்படிலாமா மணி இருக்கு? பண்ணிடுவோம். எப்படின்னா, செட்டிங்ஸ்ல பிரைவேசில குரூப்ல போயிட்டு மை அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்து வச்சுட்டீங்கன்னா உங்க வாட்ஸ்அப் கான்டாக்ட்ல இருக்கவங்களை தவிர வேற யாருமே உங்களை வேற எந்த குரூப்லயுமே ஜாயின் பண்ணி விட முடியாது. அப்படியா? அதே போல ஆன்லைன்ல நம்ம எப்போ வரோம், இந்த லாஸ்இன்லாம் இருக்கும்ல, இந்த மாதிரி விஷயம் எல்லாமே நம்ம கான்டாக்ட்ல இருக்கிறவங்க தவிர வேற யாருக்கும் காமிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆமா மணி, எனக்கு கூட திடீர்னு ஃபோன் பண்ணி உங்க ப்ரொஃபைல் பிக்சர்லாம் நல்லா இருக்குன்னு பெண்கள் குரல்லாம் ஃபோன் வருது. இது வந்து ஸ்கேமோட பெரிய ஸ்கேம். இல்ல உண்மை மணி. அதே எப்படின்னா, செட்டிங்ஸ்ல பிரைவேசில போயிட்டு இந்த லாஸ்ட் சீனு, இந்த ப்ரொஃபைல் போட்டோ, எபோட் இதெல்லாம் வரும் பார்த்தீங்களா, இது எல்லாத்துலயுமே மை கான்டாக்ட் அப்படின்னு நம்ம கொடுத்து வச்சிட்டோம்னா நம்ம கான்டாக்ட்ல நம்பர் வச்சிருப்போம்ல, அவங்களுக்கு மட்டும் தான் நம்மளோட அந்த ப்ரொஃபைல் போட்டோ, இந்த அபோட்ல என்ன வச்சிருக்கோம், நம்ம ஆன்லைன்ல எப்போ வரோம் இப்படிங்கிறதெல்லாம் காமிக்கும். மித்தவங்களுக்குலாம் காமிக்காது. அதே போல இப்போ வாட்ஸ்அப்ல இப்போ உங்க வாட்ஸ்அப் நான் ஓப்பன் பண்ணாலே உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி தெரிஞ்சுக்கலாம்னே. வாட்ஸ்அப் ஓபன் பண்ணா வாட்ஸ்அப் தான் பார்க்க முடியும். அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குனே. இப்போ வாட்ஸ்அப்ல போயிட்டு இந்த லிங்க் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இந்த லிங்க்குள்ள போயிட்டு உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குல்ல, நீங்க கொடுத்துட்டீங்கன்னா இப்போ நீங்க வந்து ஒரு ஆளுக்கு வந்து நம்பர் கொடுக்குறீங்க. இப்போ என்கிட்ட நம்பர் தெரியுங்க புதுசா, நான் வந்து சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா வாட்ஸ்அப்குள்ள போய் பார்த்தாலே உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி தெரியும். இது எப்படின்னா ஒரு கம்யூனிகேஷன் மாதிரி. நான் உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி மறுபடியும் எனக்கு இன்ஸ்டா ஐடி சொல்லுங்க, வாட்ஸ்அப் ஐடின்னு சொல்லி ஒவ்வொரு சொல்லிட்டு இருக்க தேவையில்லை. அதனால இதுக்குள்ள போய் பார்த்தோம்னா ஓகே இதுதான் வந்து இன்ஸ்டாகிராம் ஐடி, ஒரு கம்யூனிகேஷன் பில்ட் பண்ணலாம் அதுக்காண்டி. ஆனா இதையும் பார்த்தீங்கன்னா இந்த லிங்கையும் பார்த்தீங்கன்னா மை கான்டாக்ட் கொடுத்து வச்சுக்க ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு. நம்ம கான்டாக்ட் இருக்கும் தான் அந்த லிங்க்லாம் தெரியும். வேற யாருக்காச்சும் தேவையில்லாம இன்ஸ்டாகிராம் தெரிஞ்சா அது தேவையில்லாத விஷயம்ல. அதனால இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் தான் இருக்கு. ஏகப்பட்ட பேர் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. வாட்ஸ்அப் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம்,
அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் சர்வீஸ்லாம் சேஞ்ச் பண்ண மாட்டேறோம். இப்போ நீங்கள் புதுசாக ஒரு ஃபோன் வாங்குறீங்க, புதுசாக ஒரு ஃபோன் வாங்கின அப்புறம் இன்ஸ்டால் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் சில விஷயம்லாம் சேஞ்ச் பண்ணோம்னே. இப்போ இருக்க வாட்ஸ்அப்ல நிறைய பேர் சேஞ்ச் பண்ண யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சேஞ்ச் பண்ணுறாங்க, அதெல்லாம் சொல்கிறேன். எவ்வளோ பெரிய மிஸ்டேக் நடந்துகிட்டு இருக்கு பாருங்க. கரெக்ட் தான் மணியா. ஏமாற்றாதே ஏமாற்றாதே